சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த சம்பவத்திற்கு தமிழகம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் கொந்தளித்து வருகின்றனர். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரங்கேறிய கத்திக்குத்து சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்து பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனை இளைஞர் விக்னேஷ் கத்தியால் குத்திய சம்பவத்தால் மருத்துவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக கொதித்து போயுள்ளனர் மருத்துவர்கள். அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தில் கத்தியால் குத்திய விக்னேஷுக்கு அனுதாப அலை வீசுவதாகவும் மருத்துவர்களுக்கு எதிரான மனநிலை மக்களிடையே நீடித்து வருவதாக ஆதங்கப்படுகின்றனர் மருத்துவர்கள். ஒரு தவறான சிகிச்சை நடந்துருச்சு. ஆனால் அவர் ஸ்டேஜ் 4 கேன்சர் டிசீஸ் அட்வான்ஸ் டிசீஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை புரிதல் இல்லாதனால தான் அந்த அட்டெண்டர் கூட இருக்கிறவங்க கத்தியில் குத்திருக்காங்க. சார் இப்போ வந்து தவறாக போட்டு கண்டிப்பாக அதாவது பொதுமக்களே வந்து சாதாரண விஷயம் கூட அச்சுச்சோ அப்படின்ற ஆனால் மருத்துவரை ஒரு மருத்துவரை வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா ஆஹா நல்லது நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை வந்து தவறான ஒரு புரிதல் வந்து பொதுமக்கள் மத்தியிலே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். அதிலும் சமீப காலமாக மாநில அளவில் மருத்துவர்களுக்கு எதிரான மனநிலை நீடித்து வருவதன் வெளிப்பாடுதான் இந்த சம்பவம் என கொதித்து பேசுகின்றனர். டாக்டர் செத்தா பரவாயில்லன்றீங்களே, டாக்டர் தான் கத்தி குத்தி அதுக்கு யாரும் அனுதாபப்படுற மாதிரியே தெரியலையே. பிரஸில் இருந்து சரி பொதுமக்களும் அனுதாபப்படுற மாதிரி தெரியல. பொதுமக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். பட் என்னென்னா தொடர்ந்து மருத்துவர்களை பற்றி மருத்துவர்கள் வேலையிலெல்லாம் வேலை செய்கிறதுன்றது வந்து மருத்துவர்கள் வந்து ஆல் ஓவர் த ஸ்டேட் வந்து கொஞ்ச காலமாக அவமானப்படுத்தப்பட்டு வருகிறோம். அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் நினைக்கிறேன். இந்த மாதிரி டாக்டர்ஸ் மேலே அட்டாக் பண்ணுறதெல்லாம் வந்து அதோட வெளிப்பாடு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு மேலிடத்தில் இருக்கிறவங்க வந்து டாக்டர் வேலை செய்யலை டியூட்டிக்கு வரலைன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுல வந்து யாருக்குமே எந்த விதமான கருத்தும் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. தவறான இது வந்து என்ன ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் அதிகமாக நடக்குங்கிறது வந்து பொதுவான டாக்டர்கள் கருத்து. எங்கிட்ட சொல்கிறது அது உங்களுக்கே தெரியும். எல்லாம் இந்த மாதிரி கருத்து நடக்குது. எங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த சில மாதங்களாகவே நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா 20,000 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து 5,000-6,000 போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் வந்து 40,000 பணி மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 20,000 போஸ்ட் தான் சேங்ஷன்டே ஆயிருக்கு. இதில் 4,000-5,000 வந்து வேக்கண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் வந்து பணி சுமையோடு நாங்கள் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணி சுமையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் இப்போ இது மாதிரி வந்து ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கும் போது பணி பாதுகாப்பை பற்றி நாங்கள் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ உரிய பாதுகாப்பை நாங்கள் வந்து ஏற்படுத்தி தரணுன்றது நாங்கள் எங்களுக்கு கோரிக்கை விடுறோம். கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மட்டுமல்லாது எந்த மருத்துவமனையிலும் பாதுகாப்பு இல்லை என கூறும் மருத்துவர்கள் தலை குனிய வேண்டிய விஷயம் இது என ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். சார் இந்த ஹாஸ்பிட்டல் இல்லை சார், எந்த ஹாஸ்பிட்டலுமே பாதுகாப்பானது கிடையாது சார். எனக்கு நான் பார்த்ததுல ஹைகோர்ட் மட்டும் தான் சார் பாதுகாப்பாக தெரியுது. ஏன்னா அங்கே தான் 2 டயர் செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. வேற தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் பாதுகாப்பாக உள்ள நுழைய முடியாது சார். ஹைகோர்ட் அண்ட் செக்ரட்டரியேட் தவிர எல்லா இடத்துலையும் நீங்கள் ஜஸ்ட் லைக் தர் ஒரு கவர்மெண்ட் ப்ரெமிசஸ்க்குள்ளே போகலாம் சார். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட். அங்கே இதேமாரி ஒரு சம்பவம் நடக்குதுன்றது வந்து நம்ம சமுதாயத்துக்கே ஒரு இழிவு சார். நான் மருத்துவனுக்கு இழிவுன்னு சொல்லலை, நம்ம சமுதாயமே சமுதாயத்துக்கே வெட்கக்கேடு சார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்னதான் மருத்துவர்கள் சேவையை முழு அர்ப்பணிப்புடன் கொடுத்தாலும் தங்கள் மீது நம்பிக்கை வருவதில்லை என அதிருப்தி தெரிவிக்கின்றனர். பப்ளிக் வந்து ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் என்னதான் எங்களோட சர்வீஸை முழுசாக கொடுத்தாலும் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ஓகேவா, எங்களுக்கு கண்டிப்பாக சேஃப்டி வேணும். இன்றைக்கி நடந்திருக்க சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு ஒர்க் சேஃப்டி கண்டிப்பாக வேணும். நாங்கள் அதுதான் கவர்மெண்ட் கிட்ட இப்போ கேட்குறோம், ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். வேலை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் சேஃப்டி வேணும். இதனால் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் மருத்துவர்கள் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.